இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் எல்லா பயிர்களுக்கும் குறிப்பாக தாழ்வான இடங்களில் தகுந்த வடிகால் வசதி செய்யவும். காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 26 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகின்றது. நெல் நாற்றங்காலில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நிலவ ஏதுவாக உள்ளது. இதனை கண்காணித்து தேவைப்பட்டால் 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலை தெளிக்கவும். உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளில் விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். மணிக்கு 12 முதல் 24 கிலோமீட்டர் வரை வேக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். கடந்த வார மழையில் முளைத்த புதிய புற்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயல்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாலிப்பான நாற்றுகளை உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் 1 கிலோ மற்றும் பாஸ்போபாக்டீரியா 1 கிலோ 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20ற்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 ppm கரைசலை விதைத்த 60 மற்றும் 90வது நாளில் தெளிப்பதால் மொட்டுகள் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகின்றது. தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிரில் தோகையை நீக்கி விட்டம் கட்டவும். விவசாயிகள் கறவை மாடுகளுக்கு போதிய அளவு தாது உப்பு கலவையை அளிக்கலாம். தென்மேற்கு மண்டல ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 3 நாட்களுக்கு மிகவும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப பாசனம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலைக்கருகள் நோய் தாக்கம் அதிகரிக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த 3% வேப்ப எண்ணெய் கலந்து அல்லது 5% வேப்பஞ்சாறு தெளிக்கவும். 15 நாட்கள் கழித்து தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை தெளிக்கலாம். அதிக காற்றினால் வாழை சேதமடையாமல் பாதுகாக்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு முட்டு கொடுத்து மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிலவும் வானிலை காண்டாமிருக வண்டுகளுக்கு சாதகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கை 5 லிட்டர் தண்ணீரில் சிறிய மண் பானைகளில் ஊற வைத்து தென்னந்தோப்பில் வைத்து முதிர்ந்த வண்டுகளை கொன்றுவிடவும். ரினோலியோர் எனும் இனக்கவர்ச்சி பொறியினை ஹெக்டருக்கு 5 என்ற வீதத்தில் வைத்தும் கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையானது வெண்டை விதைப்பதற்கு ஏற்ற தருணமாகும். விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு 1 கிலோவுக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் 10 கிராம் சூடோமோனஸ் ஆகியவற்றை ஆரிய அரிசி வடிகஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பின்பு விதைகளை ஆற வைத்த அரிசி கஞ்சியுடன் 400 கிராம் அசோஸ்பைரிலம் தூளை நன்கு கலந்து அரை மணி நேரம் உலர வைத்து விதைக்க வேண்டும். இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை வரிசையில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிக்கு 3 விதைகள் என்ற விகிதத்தில் ஊன்ற வேண்டும். 10 நாட்களுக்கு பின் 2 செடிகளை விட்டு மீதம் உள்ளவற்றை களைதல் வேண்டும். மல்லிகை பூப்பயிரில் தண்டு மற்றும் வேரழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படலாம். இந்நோய் தாக்குதலின் அறிகுறியாக தாவரங்களின் எல்லா நிலைகளிலும் தொற்று ஏற்படும். முதலில் முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். பின் இளம் இலைகள் மஞ்சளாகும். இறுதியில் தாவரம் இறந்துவிடும். மேலும் வேர் பகுதியில் கருப்பு நிற மாற்றம் தென்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை கலந்து செடியின் தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும்.
நிலக்கடலையில் ஜிப்சம் இடுதல் நல்ல பயனை அளிக்கும். இரவை பயிருக்கு 1 ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் வீதம் 40 முதல் 45வது நாளில் இட வேண்டும். மானாவாரி பயிருக்கு 40 முதல் 75வது நாளில் செடிகளின் ஓரமாக மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து இட வேண்டும். மண்ணை கொத்தி ஜிப்சம் இட்டு மண் அணைக்க வேண்டும். கால்சியம் மற்றும் கந்தக குறைபாடுள்ள நிலங்களில் ஜிப்சம் இடுதல் நல்ல பலனை தரும். மிளகாய் பயிரில் பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வதை தடுத்து பூக்கள் விடுவதை தூண்டவும் நடவு செய்த 60வது நாள் அல்லது விதைத்த 100வது நாளில் ஒரு முறையும் மேலும் 30 நாட்களுக்கு பிறகு 2வது முறையும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லிகிராம் என்ற அளவில் வளர்ச்சி ஊக்கியை கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் காய்கறி விவசாயிகள் முறையான வடிகால் வசதி செய்து காய்கறி வயலில் உள்ள உபரி நீரை வெளியேற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 5 மாத வயதுள்ள வாழை மரங்களுக்கு மர கம்பங்களை பயன்படுத்தி முட்டு கொடுக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. சமீப நாட்களாக மழையும் அதனைத் தொடர்ந்து வெயிலும் நிலவுவதால் ஈக்களின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற தட்பவெப்பநிலை நிலவுகின்றது. அதனால் கோழி பண்ணைகளில் ஈக்களின் தொல்லை அதிகமாகியுள்ளது. கோழி பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணித்து அதற்கேற்ப கட்டுப்படுத்தும் முறைகளை கையாள்வது மிகவும் சிறந்ததாகும். கோழி பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்க ஸ்பாட் கார்டை பயன்படுத்தலாம். அதாவது 5க்கு 3 அங்குலம் அளவில் வெள்ளை பேப்பரை ஒரு அட்டையில் குண்டூசியால் 4 மூலையிலும் குத்தி பண்ணையில் 5 முதல் 10 கார்டுகள் கொட்டகைக்கு என்ற விகிதத்தில் 24 மணி நேரத்திற்கு வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த கார்டுகளை சேகரித்து அதில் காணப்படும் புள்ளிகளை எண்ணினால் தோராயமான ஈக்களின் எண்ணிக்கையை கண்டுகொள்ளலாம். பண்ணையில் ஈக்களின் எண்ணிக்கை 100க்கும் மேல் காணப்பட்டால் கட்டுப்பாட்டு முறைகளை உடனடியாக கையாள்வது மிகவும் அவசியமாகும். பண்ணைகளில் தண்ணீர் கசிவு இல்லாமல் இருக்க பழுதடைந்த நிப்பில்களை மாற்ற வேண்டும். இறந்த கோழிகள் மற்றும் உடைந்த முட்டைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் தீவன சிதறல்களை தவிர்க்க வேண்டும். ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கோழிகளுக்கு மருந்து கலந்த தீவனம் கொடுக்க வேண்டும். தீவன விரயத்தை தடுக்க தீவனத்தில் சிறிது அளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம். இதனால் மதிப்புள்ள விட்டமின் போன்றவை காற்றில் பறந்து செல்வதை தடுக்க முடியும். மேலும் உயர் மனைகளில் பக்கவாட்டில் படுதாவை கட்ட வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் தயாமித்தாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமித்தோயேட் 1.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி லிட்டர் அல்லது கார்டப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் அசோஸ்பைரிலம் 2.5 கிலோவை 25 கிலோ மணல் மண்ணுடன் கலந்து இட வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும். அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். லேசான மழையுடன் மணிக்கு 10 முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதனால் 5 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கறவை மாட்டு கொட்டகையில் தற்போதுள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு லகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை காரணமாக பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல், களைக்கொல்லிகள் தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை ஒத்திவைக்க வேண்டும். மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பழங்களை உலர்ந்த இடங்களில் சேமிக்க வேண்டும்.